ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, திருச்செந்தூரிலிருந்து அதிர்ஷ்ட வேலை உனக்காக அனுப்பியிருந்தேன். இன்றைய நல்ல நாளில் அதை நீ மனமகிழ தொட்டு இருக்கின்றாய். நீண்ட நாளாக தீராத பிரச்சனையெல்லாம் இனி வரும் நாட்களில் தீர்ந்துவிடும். உன்னை பயமுறுத்தி கொண்டிருந்த விஷயங்களெல்லாம் அந்த பயத்தை விலக்க வைத்து உனக்கு நன்மையை ஏற்படுத்த வந்துவிட்டது. எதிர்கால வாழ்வை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கனவை கண்டு கொண்டிருக்கின்றாய். அதற்கான முயற்சிகளை வேகமாக அழகாக செய்தபடியும் இருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய விடாமுயற்சி ஒவ்வொன்றும் மிகப்பெரிய வெற்றியையும் உன் வாழ்விற்கான மகிழ்ச்சியையும் உனக்கு பெற்று கொடுத்தே தீரும். மனதிற்குள் எந்த அளவு மகிழ்ச்சியை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அதைவிட மேலான மகிழ்ச்சியை உன் வாழ்வில் நான் கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன். உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கும் கஷ்டங்களையெல்லாம் காணாமல் போக செய்ய பெருமளவு இந்த முருகனுடைய துணை உன் வாழ்வில் வந்து கொண்டிருக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதை எப்பொழுதும் கவலைகளுக்குள் உட்படுத்தாமல் அந்த மனநிலையை சந்தோஷமாக இருக்கும்படி பார்த்துக்கொள். உன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற சரியான கூலி கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படுகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் நிதானத்தை அதிக அளவு கடைபிடிக்கும் பட்சத்தில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் உன்னுடைய வேலையை நீ தெளிவாக செய்ய முடியும். தேவையில்லாத விஷயங்களை நினைத்து கொண்டு நிதானத்தை இழந்து கொண்டு இருக்காதே. என் அன்பு குழந்தையே, மனதிற்குள் குழப்பம் இருந்தால் செய்கின்ற செயல்களில் ஒரு தெளிவு என்பது இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் தென்றல் வீச நான் உதவி செய்வேன். நிம்மதி கிடைக்க நான் உதவி செய்வேன். சிறப்பான வாழ்க்கையை நீ வாழ்நாள் முழுக்க வாழ எல்லா வகையிலும் இந்த முருகனுடைய துணை உனக்கு வந்து கொண்டே இருக்கும். எந்த அளவிற்கு உன் வாழ்வில் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் நேர்மையையும் வைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய எதிர்காலம் மிகவும் சிறப்பானதாக மாறும். கடந்த காலத்தை நினைத்தும் எதிர்காலத்தை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டும் கண்ணீர் சிந்திக்கொண்டும் எப்பொழுதும் இருக்காதே. நிகழ்காலத்தை நீ இழக்காமல் வாழ வேண்டுமானால் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்துவிடு. நிகழ்காலத்தை கையில் எடு. அது உனக்காக கிடைக்கப்பட்ட இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம். அதை சரியாக வாழ கற்றுக்கொள். தேவையற்ற விஷயங்களை நினைத்து கவலைப்படுவதையெல்லாம் விட்டுவிடு. உன் மனம் விரும்பியது எதுவோ அது உனக்கு கிடைத்தே தீரும். உபயோகமாக ஒவ்வொரு நொடியையும் நீ பயன்படுத்த வேண்டும். மனதிற்குள் இருக்கக்கூடிய பெருமளவு கவலை தீர வேண்டுமானால் இறைவனிடம் முழு மனதோடு வெளிப்படையாக பேசு. இறைவா என்று அழை, முருகா என்று அழை. நான் உன் முன் வந்து நிற்பேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சிக்கல்களை நான் தீர்த்து வைப்பேன். சதிகளால் பின்னப்பட்ட உன்னுடைய நிகழ்காலம் அந்த சதிகளை எல்லாம் அவிழ்த்து ஆபத்திலிருந்து உன்னை விலக்கி என்னுடைய வேல் உன்னை காப்பாற்ற எந்த நேரமும் உன்னை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும். என் அன்பு குழந்தையே, பிறருடைய சதி வலைகள் எதுவும் உன்னை பின்ன போவது இல்லை. அனைத்தையும் அறுத்தெறிய இந்த முருகனுடைய வேல் உனக்கு துணையாக இருக்கும். உன்னுடைய எண்ணங்கள் யாவும் நல்லனவாக இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பானதாக அமைந்து கொண்டே இருக்கும். பல முன்னேற்றங்களை உன் வாழ்க்கையானது காணப்போகின்றது. மற்றவர்களை நினைத்து பெருமளவு கஷ்டப்படாதே. பிறருடைய கஷ்டங்களையும் உன் கஷ்டமாக நீ கருதுகின்றாய். உன்னுடைய நல்ல மனதிற்கு உன் கஷ்டங்கள் யாவும் தீர்ந்துவிடும். பிறரும் நலமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்ற உன்னுடைய நல்ல குணத்திற்கு உன் வாழ்க்கையில் மிக நல்ல மாற்றம் வரும். நமக்கும் விடிவு காலம் பிறக்குமா? நல்லது நடக்குமா? நினைத்தது நடக்குமா? ஆசைகள் நிறைவேறுமா? எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுமா? நமக்கும் வெற்றி கிடைக்காதா என்று காத்திருக்கும் உனக்கு உன்னுடைய எதிர்பார்ப்புகள் ஆசைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி நான் உன் வாழ்க்கையை அழகுபடுத்துவேன். இந்த அழகன் முருகன் உன்னுடைய வாழ்க்கையை நான் அழகாக்குவேன். பேரொளியை கொடுத்து உன் வாழ்விற்கு வெளிச்சத்தை கிடைக்க செய்வேன். வலிகளோடு போராடி கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை அந்த வலிகளை எல்லாம் அறவே மறந்து உன்னுடைய முயற்சி வெற்றியாக்க நான் உறுதுணையாக இருப்பேன். முயற்சி என்ற ஒன்றை விதையாக போட்டு உழைத்து கொண்டிருக்கின்றாய். மிக பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, இத்தனை நாட்கள் நீ போராடியது எதுவும் வீண் போகவில்லை. நீ சிந்திய கண்ணீர் துளிகள் என் கரங்களில் பட்டிருப்பதால் உன் கவலைகளுக்கு முற்றுப்புள்ளியை வைக்க வந்து விட்டேன். கவலை கொள்ளாதே.
இனி வரும் நாட்கள் உன்னுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய நாட்களாக இருக்கும். மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு நான் உன்னை அழைத்து செல்வேன். வாழ்விற்கான நல்ல வழிகளை நான் காண்பிப்பேன். தைரியமாக இரு. நீ இஷ்டப்படும் எல்லாவற்றையும் உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ விரும்புவதையெல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். இருளில் தற்சமயம் இருப்பது போல இருக்கின்ற உன்னுடைய நிலைமையை நான் பிரகாசமடைய செய்வேன். நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் உனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் ஒவ்வொரு தொடக்கமும் உனக்கு நல்ல ஆரம்பமாக நிச்சயம் இருக்கும். நல்ல நேரமாக ஒவ்வொரு நாளும் அமைந்து உன் வாழ்விற்கான மகிழ்ச்சி இனி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். செவ்வாய்க்கிழமையில் தீபம் ஏற்றும் பழக்கத்தை வைத்துக்கொள். என் அன்பு குழந்தையே, நீ ஏற்றக்கூடிய தீபத்தில் என்னுடைய திருமுகம் தெரியும் உனக்கு. எந்த ஒரு தயக்கமும் கலக்கமும் இல்லாமல் உன் மனதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் என்னிடம் சொல். உன் ஆசைகளை விருப்பங்களை எல்லாம் நான் நிறைவேற்றி வைப்பேன். மாற்றவே முடியாது என்கின்ற விஷயங்களில் கூட மாற்றத்தை நான் கொண்டு வரக்கூடிய சக்தியை பெற்றவன் என்று உனக்கு தெரியும். நம்பிக்கையோடு இருந்தால் உன் வாழ்க்கையில் பலவிதமான அற்புதங்களை நான் நிகழ்த்தி தருவேன். உன் மனதில் இருக்கக்கூடிய பலவிதமான கேள்விகளுக்கு எல்லாம் விடையாக நானே அமைவேன். நடந்தே ஆக வேண்டும் என்று தீர்மானமாக எழுதப்பட்டிருந்த சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்திருக்கின்றது. அனைத்து கர்மாக்களையும் அனுபவித்து கழித்தே விட்டாய். இனி நீ கஷ்டப்பட எந்த ஒரு விஷயமும் இல்லை. புண்ணியத்தின் பலனை பெற்று மகிழக்கூடிய நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்விற்கான நோக்கம் எதுவோ அதை எட்டி பிடிக்கப் போகின்றாய். புற சூழ்நிலைகள் உன் மனதை இதுநாள் வரை கஷ்டப்படுத்தி இருந்தது. உன் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு மாயைப் போல உன்னை ஒரு கட்டுக்குள் வைத்திருந்தது. இந்த தடைகளையும் சோதனைகளையும் எப்படி கடந்து வரப்போகின்றேன் என்று பெருமளவு மனம் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலிருந்து எல்லாம் உன்னை நான் மீட்டெடுத்து காப்பாற்றி வந்து விட்டேன். நான் தேர்ந்தெடுத்த பிள்ளையாக நீ இருக்கின்றாய். எப்பொழுதும் உன்னை கைவிட்டு நான் விலக மாட்டேன். உன்னுடைய உறுதியான நம்பிக்கையை பக்தியை என் மீது வைத்திருக்கும் காரணத்தால் உன் வாழ்க்கையை மிகச்சிறப்பான வழியில் நான் கொண்டு செல்வேன். நீயும் உன்னுடைய குடும்பமும் சகல செல்வமும் சௌபாகியமும் பெற்று கற்பக விருட்சமாய் நான் கொடுக்கப் போவது அனைத்தையும் பெற்று மகிழ இருக்கின்றீர்கள். உங்களை அரவணைத்து காக்கப் போவது இந்த முருகனுடைய துணை. விடிய போகின்ற ஒவ்வொரு நாளும் வண்ணமயமானதாக இருக்கும். உன்னுடைய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் கடன் சுமைக்கும் விடிவு காலமாக இருக்கும். உன்னுடைய நோய்கள், உடல் வியாதிகள், வலிகள், வேதனைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். மகிழ்ச்சியாக நீ வாழப்போவதை நான் என் கண்களால் பார்க்க போகின்றேன். எல்லா நலமும் வளமும் உன் வாழ்வை வந்து அடையும். என்னுடைய ஒவ்வொரு வாக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக பலிக்கும். துன்பம் எதுவும் உன்னை தேண்டாது. இன்பங்கள் பல உன்னை வந்து அடையும். நல்லது நடக்கும்.